பாம்ப்ளோனி ரெசிபி போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்த நெறைய மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்ன அப்டின்னா, உள்ள வந்துட்டு ஃப்ரை ஆக மாட்டேது. வெளிய ரிங்ஸ் ஃபார்ம் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாம்ப்ளோனி பண்ணும்போது நீங்க கண்டிப்பா இந்த மாரி பட்டர் பேப்பர் போட்டு தான் நீங்க வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணணும். ஆயில் வந்து கண்டிப்பா வந்துட்டு ஹை ஃப்ளேம்ல இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நீங்க வந்து ஃப்ரை பண்ணணும். பாம்ப்ளோனி ஃப்ரை ஆயிடுச்சா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்க இந்த மாரி பாம்ப்ளோனிய எடுத்து அத ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டப்பாவ தட்டுற மாரி ஒரு சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அந்த கரண்டில இருக்கிறதே தெரியாது. 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. அட்லீஸ்ட் இதுக்கு 5 டூ 10 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல மட்டும் தான் நீங்க ஃப்ரை பண்ணணும். நம்மளுக்கு கோல்டு கலர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேம்க்கு ஏத்தாதீங்க. அப்போ கண்டிப்பா உள்ள வந்துட்டு மாவா தான் இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு ஃப்ரை ஆகாது. ஸோ நான் சொன்ன டிப்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான பாம்ப்ளோனி வரும். உங்களுக்கு பாம்ப்ளோனி ஆர்டர் பண்ணா மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க.